ஹாய் மியாவ்ஸ், வெல்கம் டு மியாஸ் குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் மசாலா பொரிக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் வாங்க. நானும் ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் ஒழிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 7 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் பாதி அறுத்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயத்தில் கால்வாசி அறுத்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளை பொரி அதையும் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன குண்டா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் அதிலிருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கொதி பிடிச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த கொதியிலேயே நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் கால்வாசி அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் எடுத்து பாதி அறுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச வரமிளகா இருந்துச்சுல, அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த பீட்ரூட்டு எல்லாம் நல்லா அரைச்சி வச்சு நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு குண்டா எடுத்து வச்சுக்கணும். அதில் எடுத்து வச்சுருக்கிற பொரியை போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மிக்சர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நடக்கலை பருப்பு கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையவே ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கணும். எண்ணெய் பொரி மிக்சரு எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல வந்துட்டு மிக்சரு கடலை எல்லாம் போட்டு கலக்கிட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பிடும்போது தான் பீட்ரூட்டை போட்டு கலக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால, தண்ணி இருக்கிறனால சீக்கிரம் பொரி நவுத்து போயிடும். அதனால் வேணுங்கிற போது அப்பப்போ போட்டு சீக்கிரமாக கலக்கி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாப்பிட்றதுக்காக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொரியை. இப்போது எடுத்து வச்சாச்சு.
சுவையான காரமான பீட்ரூட் மசாலா பொரி ரெடி. மியாவ், நான் செஞ்சுருக்கிற பீட்ரூட் மசாலா பொரியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் மியாவ்ஸ்.